ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே எடுத்த வீடியோ. ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்றைக்கி என்னோடய ரேண்டம் ரொட்டீன் தான். வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம், அதனால் எல்லா வீட்லேயுமே க்ளீனிங் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கும். எல்லா பெண்களுக்குமே வேலை பெண்ட் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் எனக்கும் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாளும் பார்த்திங்கன்னா சரியான வேலை கரெக்டான ஷெட்யூலில் இருக்குது. நான் வெட்னஸ்டேவே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வீட்டில் ஒட்டடை அடிக்கிறது, வெளியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்ட்டு அதெல்லாம் வெட்னஸ்டேவே முடிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து பொண்ணும் கூட இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே வீடியோவாக எடுத்துட்டா நானும் கொஞ்சம் ஒர்க்கை வந்து நல்லா செய்வேன். அதே மாதிரி வீடியோ உங்களுக்கும் வந்து எனக்கெல்லாம் அப்படி தாங்க. கொஞ்சம் டல் அடித்தேன் அப்படின்னா, சில மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தேன் அப்படின்னா எனர்ஜெட்டிக்காக போய் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அது உங்களுக்கும் ஏதாவது அது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் ஒட்டடை அடிக்கிறதெல்லாம் எடுக்கலைங்க. அது முதலே எனக்கு டஸ்ட் அலர்ஜி வேறு, அதனால் அதெல்லாம் எடுக்கலை. மலையில் முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வெளியே சிட் அவுட்டு, பேக் சைடு எல்லாமே செடிகளும் இருக்குது இல்லைங்களா? அதனால் இந்த மலைக்கு ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாலே எனக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ மதியம் ஆயிடுச்சு, அது வரைக்குமே அந்த வேலையை தான் செஞ்சுட்டு வந்தேன். செஞ்சுட்டு வந்துட்டு லாஸ்ட் சண்டே என் ஃப்ரெண்டு வந்திருந்தப்போ ஒரு கிஃப்ட் பண்ணிட்டு போனான். ஸோ அதை தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். ஸ்டீமரை பார்த்ததையுமே பொண்ணு நான் இதை ஹாஸ்டல் கொண்டு போகணுன்ட்டு ரகலை பண்ணிகிட்டு இருந்தா. உண்மையாகவே இது ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுவும் ஃப்ரெண்டும் வந்து கொடுக்குறப்பே சொல்லிட்டா, இது பொண்ணுக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு. ஸோ அவள் எடுத்து வச்சுக்கிட்டு சரி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் பணம் போட்டு வாங்கினாலும் இல்லை பார்த்து வாங்கினோன்னாலும் நமக்கு ஒருத்தர் மதித்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொருள் சின்னதோ பெருசோங்க பயங்கர சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? கிஃப்ட்டுன்னா யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ் சரி, நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து அதுவும் வீட்டில் யாருக்கு இந்த பொருள் யூஸ் ஆகும்ன்ட்டு கொடுத்து அதை அவங்களுக்குன்னு சொல்லிகிட்டே போவாள். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் வேலைகள்லாம் இன்றைக்கி அதிகமாக இருந்ததுனால முடிச்சுட்டு நானும் பொண்ணும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இஞ்சி டீ போட்டு குடித்தோம். அதுவும் வந்து நான் எப்போவுமே சொல்லுவேனே, அந்த முன்னாடி உட்காந்து குடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டீயை பார்த்ததையுமே எடுத்துகிட்டு அந்த பிளேஸுக்கு தான் போயாச்சு. ஸோ அது ஒரு மாதிரி கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்தா ஏதோ மழையும் இல்லை, ரொம்ப வெயிலாகவும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. நல்லா மெல்ல குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். வீட்டில் பின்னாடி பக்கம் ரோசஸ் இருக்குங்க. மழைக்கு கொஞ்சம் நல்லாவே நிறைய பூத்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பூத்து இருக்குதுங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் மருந்தடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பூக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இது இந்த சீசனில் இப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த சீசனில் அப்படி தானான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆனால் எல்லாம் நிறைய பூத்துருக்கு. நிறைய பூக்கள் இருந்தாலும் பாருங்கள், இதில் மொட்டெல்லாம் பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கருகின மாதிரி. ஸோ அதுக்கு இனி என்ன பண்ணணும்னு தெரில. அதை பார்த்து அதையும் செடிக்கு அடித்து விடணும். இப்போது இந்த பூக்களை எல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. இருக்கிறப்ப அருமையே தெரியாதுங்க. அதாவது முதல்ல வீட்டோட சைடில் கார் இப்போ நிறுத்திட்டுருக்கோம். அந்த இடத்துல பார்த்தா ஃபுல்லாக நெட்டுக்கு செடிகள் வைக்கிறதுக்காகவே நல்ல மண்ணாக வாங்கி போட்டிருந்தோம். அந்த டைமில் செடிகளும் வச்சுருந்தோம். ஆனால் இந்த பெருக்கான் தொல்லைனால் அங்கங்கே குழியை போட்டு செடிகளை பறித்து அது மாதிரி நிறைய கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டு சரி கார் நிறுத்துறதுக்கும், அதாவது மேலே ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம், அவங்களுக்கும் கார் நிறுத்துறதுக்கு ப்ளேஸ் வேணும், எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால அது ஃபுல்லாக அந்த மண் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு தரையாக பண்ணிட்டோம். இப்போ நினைக்கிறப்போ அந்த பிளேசஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எவ்வளோ அழகாக செடி வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது? இது பார்த்திங்கன்னா பூஜா யூனிட்டில் இந்த பிளேஸ் வந்து எம்டியாக இருக்குது. அதுக்காக ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டிக்கரையும் இன்றைக்கி ஒட்டிடலாம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக இது பார்டர் ஸ்டிக்கரும் ஒரு விநாயகர் ஸ்டிக்கரும் தான் வாங்கியிருந்தேன். இதுலெல்லாம் என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுவாள். நுக் அண்ட் கார்னர் வந்து பார்த்து செய்வாள். ஸோ அதனால் அவள் இருக்கிறப்பவே அதை ஒட்டிடலாம் அப்படின்ட்டு வெட்னஸ்டே ஈவினிங் இந்த வேலை தான் நடந்துச்சு. முடிச்சுட்டு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வெட்னஸ்டே சூப்பராக பூஜையும் முடிச்சாச்சு. இனி அடுத்த நாள் தேர்ஸ்டே வீடியோ பார்க்கலாம்.
எப்பவும் போல தாங்க காலையில் எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. இன்றைக்கி வந்து பொண்ணும் கூட இல்லை, ஹாஸ்டல் போயிட்டா. ஸோ அதனால் வேலை இன்றைக்கி நிறையவே இருக்குது. ஏன்னா தேர்ஸ்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், அதே மாதிரி விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். நாளைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா, அதனால் அனுப்பின வேகத்தில் வந்து பாத்திரம்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறப்பவே மழை, அதனால் ஸ்கூல் ஏதாவது லீவ் விடுவாங்களோ அப்படின்ட்டு பையனை விட நான் தான் அதிகமாக மெசேஜை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் மழையும் நின்றுச்சு, ஸ்கூலும் லீவ் விடலை. இந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்துட்டாலே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வேலை அதிகம்தான் வீட்டில். அதுவும் இந்த ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னே தெரியலைங்க. அதான் நினைப்பேன், நம்ம வீட்டு வேலையே நம்மளால் செய்ய முடியலையே, அவங்களாம் 2 பக்கம் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேர் வீடியோ பார்த்துருக்கேன், அவங்க பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கும் போகிறாங்க, வீட்டில் இருக்கிற வேலையும் செய்கிறாங்க, வீடியோவும் எடுத்து யூடியூபராகவும் இருக்காங்க. அப்பா தெய்வங்களா, எப்படி தான் இதெல்லாம் அவங்களால முடியுது? இதில் இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இவங்கெல்லாம் எப்படி ரொட்டீனாக எல்லா நாளும் அவங்க ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக செய்கிறாங்க? சில நாள் சிம்பிளாக சமையலை முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல் டே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நான்லாம் நிறைய நாள் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்குவேன். வாலண்டியராக அன்னைக்கு டேவை பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாகவே போயிடும். அடுத்த நாள் உடனே ஃபீல் பண்ணி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய வேலையை இழுத்து போட்டுட்டு செய்ய வேண்டியது. எப்படியோ நம்மனாலும் போய்கிட்டு தாங்க இருக்குது. கிச்சன் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கவுண்டர் டாப் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கவுண்டர் டாப் கிடையாது, எல் ஷேப்போ பா ஷேப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு நாள் கிச்சன் டூர் போடுறேன் பாருங்கள். இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி எடுத்துட்டாலே ஒரு பெரிய வேலை, ஒரு ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ தனியாக வேறு செய்கிறதுனாலையும் என்னமோ ரொம்ப போராக இருந்துச்சு. அதனால் பாட்டு போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி லைட் செட் பண்ணிவிட்டு அப்படி தான் செஞ்சிட்ருந்தேன். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டல் கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டியில் அப்படியே சிவன்மலை பக்கம்லாம் போனோன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி கிளைமேட்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் நான் ஆசைப்படுற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சிவன்மலை பக்கம் போகணும். போயிருக்கேன் நிறைய தடவை, அந்த மாதிரி காரணமே இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்பி வந்துடுவேன். அவ்வளோதான். எங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதோ ஷாப்பிங்கோ இல்லை எங்கேயாவது போய் கதை பேசுகிறதோலாம் விருப்பப்பட மாட்டேங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரிலாக்ஸாக மெல்ல வண்டி ஓட்டிட்டு அப்படியே ரசித்து அந்த மழையா, சிவன்மலை பார்த்திங்கன்னா ஹில்ஸ் தானே, அதனால் டிஸ்டர்பும் இருக்காது. அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கிச்சன் முடிச்சுட்டு அடுத்தது நிலைவாசல் பக்கம் வந்தாச்சுங்க. நிலைவாசலில் மஞ்சள் அதே மாதிரி பச்சரிசியில் மாக்கோளம் போட்டிருப்போம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மாப் போட்டு க்ளீன் பண்ணுறப்போ உதிரி உதிரியாக பவுடராக விழுகாது இல்லையா, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி ப்ரஷ் வச்சு தனியாக எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு அப்புறம் வீடு துடைப்பேன். ஸோ இந்த வீடு துடைக்கிறதுக்காக ஒரு இது வாங்கியிருந்தேங்க, இந்த மாப்பு. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கழுத்து வலி இருக்குது. ஸோ அதனால் அதாவது இந்த டிஸ்கில் ப்ராப்ளம் சொல்லுவாங்க இல்லைங்களா, C5 C6 ரெண்டுமே வந்து கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. அதனால கொஞ்சம் கழுத்து வலி அப்பப்போ அதிகமாக இருக்கும். அதனால அதை ப்ரெஸ் பண்ணி அந்த மாப்பை புளியறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் இதை வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின் ஆகிறது, அந்த புளிவோம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம், அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குழந்தைங்க மாதிரி அதில் விளையாடுறதுக்கு கூட அந்தளவு சூப்பராக இருந்துச்சு. வீடு துடைச்சது தாங்க பேர். எப்போவுமே துடைக்க காஞ்சிரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிளைமேட்டுக்கு வீடு துடைச்சிட்டே இருக்கேன், ஈரமாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஃபேன் போட்டு விட்டுமே காயவே இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதை முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்ணுங்க. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா காரசாரமாக இந்த கிளைமேட்டுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டேங்க. இது எனக்கு மட்டும்தான், அதனால தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா பூஜா பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், அதனால் இதெல்லாம் காட்டல. முடிச்சுட்டு இந்த மேட் அது எல்லாத்தையும் மாற்றிட்டு கிளைமேட் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் பையன் வர்ற டைம் ஆகிடுச்சு. ஸோ இனி போய் அடுத்தது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண வேண்டியதான். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சூப்பராக எப்போ பார் ஆயில்லையே ஃப்ரை பண்ணி வெயிட் போடும். அதனால் இன்றைக்கி ஸ்டீம் பாயில், அதுவும் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி செய்கிறேங்கிற வீடியோ வந்து நான்
தனியாக போடுறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் போட்டால் இன்னும் ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த ரெசிபி வீடியோவில் இந்த என்ன ஸ்நாக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் ஒரு காரசாரமான டேஸ்ட்டான ஒரு ஐட்டம் செய்யணுன்னா இது செஞ்சு பார்க்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான். இதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு டின்னரை ரெடி பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி டேவும் பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் ஒர்க் கம்மி, ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஒர்க்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியே சாமி கும்பிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இது உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். நல்லா காரசாரமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவாக கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, கார்த்திகை தீபம் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பாய்.